சரி, அதுக்கப்புறமா சீட்டிங் பொசிஷன். லாங் ரைட் பண்ணுறவங்களுக்கு ஒரு பக்கா டூரிங் பைக்குனா இதுதான். இந்த பக்கா டூரிங் பைக்கு சீட்டிங் பொசிஷனில் எப்படி இருக்குன்னா, எனக்கு இதுக்கு முன்னாடி நான் வச்சுருந்த எஸ்டி அட்வென்ச்சரில் கூட ஒரு 200-300 கிலோமீட்டர் தாண்டினதுக்கப்புறம் பட்டாக் ஸ்பெயின் கண்டிப்பாக வரும். ஆனால் இந்த பைக்கில் நான் வந்து பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க, எனக்கு நான் பேக் வலிக்குது, கால் வலிக்குது அப்படின்னு நான் சொன்னதே கிடையாது. ஏன்னா இந்த சீட்டோட குஷனிங் அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதை அமுக்கி பார்க்கும்போது கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் உட்கார்ந்ததுக்கப்புறம் எவ்வளோ லாங் ரைடு அடித்தாலும் அது கஷ்டமே கொடுக்கல. இந்த பைக்கில் நான் கம்ப்ளீட் டூரிங் செட்டிங் தான் பண்ணியிருக்கேன். என்னென்னா இப்போ டாப் பாக்ஸு, பேனியர்ஸு, இதில் ஒரு டெயில் பேக்கு, இதில் ஒரு டேங்க் பேக்கு, அதுக்கப்புறம் 2 பாக் லைட்டு, அதுக்கப்புறம் 2 பேக்கு, கிராஷ் கார்டு பேக்கு, இப்படின்னு ஏகப்பட்ட ஐட்டத்தை ஏற்றிருக்கேன். இவ்வளவும் ஏற்றி இந்த வண்டியை நான் ஹைவேல க்ரூஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்குது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சரி, ஹீட்டிங் இஷ்யூ கேட்பீங்க இல்லையா? ஹீட்டு எப்படி வருது ப்ரோ, எந்த கால் பக்கம் வருது, இன்ஜின்லேருந்து எந்த பக்கம் உங்களுக்கு ஃபீல் ஆகுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அந்த ஹீட்டிங் இஷ்யூங்கிற ஒரு விஷயம் இல்லவே இல்லைங்க இது வரைக்கும். இது ஒரு 300cc லிக்விட் கூல்டு இன்ஜின் தான். ஆனாலும் இதில் வந்து லெஃப்ட் சைடு கொஞ்சம் வருது, ரைட் சைடில் கொஞ்சம் வருதுன்னா கண்டிப்பாக இல்லவே இல்லை.